அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ஒரு ரெண்டு உடம்புல எல்லா படங்களையும் அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இன்ன வரைக்கும் சூர்யா சார் இன்றைக்கி பருத்தி வரல அவ்வளோ கஷ்டம். வெயில ஒரு ஒரு 2 hours 3 hours வெயில் நிற்க வைப்பாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. சிவகுமார் சார் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா நான் யாரையோ சுராணிச்சிக்கிட்டு இருக்கேன், கடைசி நான் தான் போல இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். ராஜா விட்டு கண்ணுக்குட்டி இந்த படத்தில் ஒர்க் பண்ண இயக்குனர், ஒளிப்பதிவாளர், எடிட்டரு, மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டரு, எல்லா டெக்னீஷியன்களும், மற்ற படத்தில் நடித்த ஹீரோ ஹீரோயின், மற்ற நடிகர்கள் எல்லாருமே ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி தான். ஏன்னா அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் பேர் ராஜா தான். அங்கே ஒர்க் பண்ண எல்லாருமே ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி தான். இதில் கதனை காயத்ரியை முதல்ல பாராட்டணும், வாழ்த்தணும். ஏன்னா சினிமாவில் இன்றைக்கி இல்லாமல் போனது நன்றி. அவர் அழகாக தான் இருக்காங்க, அவங்க இருந்தாலும் என்னை படத்தில் அழகாக காட்டின கேமராமேன் மேடை கிடச்சாங்க பற்றிலா. இப்போல்லாம் படம் முடிஞ்சிட்டா இப்போ யாரையும் மதிக்கிறது இல்லை, இப்போலாம் வெட்டி அடிச்சிட்டா. அப்போ ஹரிகாந்த், ஆமாம்மா, ஓகே ஓகே, ஆமாம் வாங்க, நீங்கள் மேலே உட்காரணுமா? என் இடத்துல உட்காருக்கு வாங்க, நீங்கள் வாங்க, கதாநாயகிக்காக வாங்க, நீங்கள் எங்களுக்காக வர வேணாம். அப்போ கால்சி தர மாட்டாங்க அடுத்த இடத்துக்கு. வாங்க வாங்க உட்கார வாங்க, இல்லைங்க. ஏன்னா அந்த மனசு, ஏன்னா சில எங்கே ஒரு நல்ல மனசு வெளிப்படுதோ அது இந்த காலத்தில் பாராட்டிடணும். ஏன்னா அதான் இல்லை இப்போது. அதில் காயத்ரி வந்து அந்த நன்றியோட விசுவாசத்தோட கேமராவோட மேடைக்கு அழைச்சது ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. ஏன்னா கேட்டால் அபூர்வமாக இருக்குல்ல இப்போலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அது மாதிரி கேமரா சாதாரண ஆளுகள் இல்லை, அவங்க அப்படியே லைட்டிங் பண்ணுவாங்கலாம் பண்ணுவாங்க. ஹீரோ நடிப்பார், வில்லன் நடிப்பார், அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் ரைட் அடிப்பாங்க. இந்த கதாநாயகி மட்டும் கிட்ட போயிடுவாங்க. அப்படிமா ரொம்ப மேலே பார்த்துடாத, இந்த அளவுக்கு பாரு. என்ன கதாநாயகி மட்டும் காது கேட்காத என்ன, மற்றனே போகிறதில்ல. இங்கேருந்து மைக்கில் சார் கொஞ்சம் அப்படிம்பாங்க. கதாநாயகிட்ட அம்மா அப்படிலாம் கூப்பிட்றது, கிட்ட போயிடுறது. நானும் நிறைய பேர் கவனிச்சிருக்கேன். என்னடா அது இந்த கேமராமேன்கெலாம் மற்றாலும் மதிக்கவே மாட்டேங்கிறேன். இவர் சார் படத்தில் கேமரா போக மாட்டார், இவரே போயிடுவார். அவர் கேமரா அங்கேயே கேமரா பார்த்துட்டே இருப்பார், இவர் போய் அப்படிம்பார். அதனால் கேமரா ஆமாம் சுவனியா, மீனா, நதியா, கௌதமி, சௌந்தர்யா, குஷ்பு, ரூபினி, அந்த 90s 80s யார் யார் ஹையில் இருந்தாங்களோ எல்லாம் இங்கே கையில் இருந்தாங்க. ஏன்னா அவ்வளவு ராசியான ஆள் பாருங்கள். இவர் நடித்து எல்லாருமே பயங்கர பீக்கில் இருந்தாங்க. பொறாமல் என்ன இருக்கும்ல, நாங்களும் 5 படம் பண்ணியிருக்கோம், எந்த ஹீரோயும் நெருங்கினது இல்லை, நெருங்கி விட்டதில்லை. ஸோ அது தனிக்கதை. அது எங்கே நயன்தாரா, நீங்கள் 10 தாரா 12 தாரா 20 தாரா 50 தாரா போயிடுச்சு, நம்ம வெறும் 9 தான். அது மாதிரி இந்த கேமராமேன்கள் வந்து ரொம்ப அக்கறையாக போவாங்க. நான் எல்லா படத்தையும் பார்த்துருக்கேன். என்னடா அது எங்கேயே பார்த்தா எல்லா கேமரா ஒரே மாதிரி இருக்காங்களே அப்படின்ட்டு. நான் நினச்சது ஒரு அந்த கிரேஸில் போகிறாங்க அப்படின்ட்டு. அது இல்லை. கதாநாயகிகளுக்கு க்ளோஸ்அப் வைக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வைக்கணும். கேமரான்னு தெரியும், இந்த பொண்ணு அந்த சீன் மேலே கொஞ்சம் அப்பில் தூக்குனா அசிங்கமாக இருக்கும், அந்த ப்ரொஃபைல் கொஞ்சம் போயிட்டால் ஒரு காது தெரியாது, அதெல்லாம் சில இதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு. அப்போ ஹீரோவுக்கு ஆம்பளை எப்படியா தானே நம்மளுக்கு என்ன, நமக்கு கதாநாயகி இப்படி இருக்கணும், ஆம்பளை அப்படி ரசிப்போம்ல. அதனால் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதாநாயகி வந்து அழகாக தெரியணுங்கிற அக்கறை இல்லை.
இந்த கேமராமேனுக்கெலாம் ரொம்ப நுணுக்கமாக பண்ணுவாங்க. அது போக போக தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் ஏன்டா அவன் டயர்ட் ஆகி தொலைஞ்சோம், இந்த கேமராமேன் போயிருக்கலாமே அப்படி போனால் கூட உதயகுமார் சார் படத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா அவர் மீறி ஒன்றும் இங்கே பண்ண முடியாது இங்கே. ஆமாம், அதனால் அதுக்குள்ள சில டயர்டர் பார்த்து என்ன மாதிரி டயர்டர் இருப்பாங்களே யாராவது இடிச்சவங்க, அவங்க படத்தில் போய் பண்ணலாம். ஹரிகாந்த் சார், ஓகே, உண்மையிலே கதாநாயகி ரொம்ப அழகாக காட்டியிருந்தீங்க. கிட்ட சிரிப்பு இவ்வளோ இருக்குது. ஓகே, காயத்துங்க உட்காருங்க. ராஜா விட்டு கண்ணுக்குட்டி. அடுத்து ராஜா விட்டு கண்ணுக்குட்டி மியூசிக் டைரக்டர் டைசன் ராஜ். இது தலைமை சூரியக்கே பயமாக இருக்குது, அதுதான் விட்டேன். யார் நினைப்பாங்கன்னு தெரிய மாட்டேங்குதுல. இப்போ நம்ம நாட்டு தளபதி கொஞ்சம் சுமாராக பண்ணிட்டார் வச்சுங்களேன், கைது பண்ணிடுவாங்க. அப்போ உங்களை சொல்ல சார், சாருன்னு சொல்கிறதா அங்கிள்னு சொல்கிறதா, இப்போ அது வேறு குழப்பமாக இருக்குது. என்ன சொல்லணும் பயமாக இருக்குது, அப்பான்னு சொல்கிறதா, உறவுல சொல்ல முடியல. இப்போ எல்லா பக்கம் ஆப்பு வச்சுட்டாங்க. புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கணும். சார் யார் அந்த சாருன்றாங்க, அங்கிள்னா அது வேறு மாதிரி டோனில் சொல்லிடுறாங்க, அப்பான்னாலும் சொல்ல முடியலை. அதனால் இதுக்கு ஒரு புதுசாக ஒன்று பொதுவாக தலைவர்னால ஏகப்பட்ட தலைவர் இருப்பார். திருமண பக்கம்லாம் தலைவர். ஆமாம், இயக்க சங்க தலைவருக்கு ஒரு தலைவர், யாரை சொல்லி தெரியாமல் போயிடும். அதனால் அதுக்கு ஒன்று யோசிக்கணும். இருந்தாலும் ராஜா விட்டு கண்ணுக்குட்டி சொல்லிடுறேன், இசை தளபதி. ஆமாம், டைசன் ராஜ் அவர் பாட்டு 3 சூப்பர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா இசையை இப்போ நிறைய பாட்டு கேட்கணும். ராஜன் சார் சொன்ன மாதிரி சிலது தான் இனிமையாக வரிகள் புரிந்து நம்ம ரசிக்கிற மாதிரி கேட்குற மாதிரி இருக்குது. அப்படி பாட்டு தான் அந்த 2 டியூட்டுமே சூப்பர். அந்த கரகாட்ட சாங்கு இன்னும் சூப்பர். அது ஏன்னா இங்கே ஊரில் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ஆனால் அப்படியா சரி கலந்து தான் அதுக்கு அது கரகம் வைக்கல, அவ்வளோதான். மற்ற எல்லாமே இருந்துச்சு. மற்ற எல்லாமே இருந்துச்சுன்னா வேறு நினச்சிடாதியா. எங்கள் தலைவர் இருக்கார், ஐயோ பார்க்காம விட்டோமே நினைப்பார். ஏன்னா வரல அவர், எல்லாம் இருந்துச்சு. ஐயோ விட்டு திருப்பி போட சொல்லிடுவார். டைம் ஆகி போயிடும், சாப்பாடு டைம் ஆகிரும். அந்த காஸ்டியூமு அந்த கெட்டப் எல்லாமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம், இந்த ஒரு காலத்தில் எப்போது இந்த மைக்கு இந்த ஒளியன் ஒளி இது இல்லாமல் அப்போ தெரு நாடு மூடுவாங்க கிராமங்களில். வெறும் கொட்டை தான் போட்டிருப்பாங்க. அப்போ அரிச்சந்திர மேனாண்டம் வள்ளியம்மன் நாடம்லாம் நடக்கும். இப்போ மைக் இருக்காது, கூட்டம் எங்கேயோ இருக்கும். வெறும் அந்த இவங்க வெறும் வேலை இந்த கொடுக்குற சவுண்டு எங்கேயோ இருக்கும், கேட்கணும். அடுத்த ஒரு கேட்கும். அப்போ தான் மைக் இல்லாத காலத்தில் எங்கேயோ இருக்க மக்களுக்கு கேட்கணும் மட்டும் கத்தி பாடுவானுங்க. இதில் கத்தினா பெருசாயிரும், சம்போ மகாதேவாமா அடுத்த ஊருக்கே கேட்கும். ஓகேயா, அப்போ மைக்கு இல்லை, அதனால நம்ம சத்தம் போட்டு பாடி அங்கே கேட்கணும். இப்போ எங்களுக்கு என்ன தொல்லை, உங்களுக்கு மைக்கில் என்ன சவுண்டு இங்கே ஏற்றிறான். ஜாகூர் சங்க சார் அந்த தமிழன் நம்மளுக்கே பயமாக இருக்குது. வென்றே சொல்ல போகிறான்னு இவன் திருக்கிறான் இந்த பின்னாடி. அவன் கரெக்டாக இந்த இன்ஜினியர் மாதிரி அப்படியே எடுத்துட்டாப்புல. எனக்கு அவ்வளோ சவுண்டு இருந்தால் இங்கே அப்படியே இதுவன்ட்டாப்புல. இன்றைக்கி ரெக்கார்டிங் தட்டு எத்தனையோ சவுண்டு வந்துருச்சு. டிடிஎஸ்ங்கிறாங்க, டிஜிட்டாங்க, எவ்வளோ வந்துருச்சு. இப்போ ஏன் கத்துறிய நீங்கள் மெல்ல போனால் கேட்கும்ல. தொண்டை கட்டி நம்மளாம் வெளியே நம்ம சும்மா பாட முடியாது பாட்டு. அப்படியே இருக்குது. அப்படி இருக்க காலகட்டத்தில் அழகாக மென்மையாக ஒரு 3 சாங் நல்லா கொடுத்துருக்காரு. வாழ்த்துக்கள் சார். ராஜா விட்டு கண்ணுக்குட்டி. ராஜா விட்டு கண்ணுக்குட்டினாலே திரைத்துறையில் அங்கே நிறைய பேர் பார்த்துருக்கோம். அந்த கண்ணுக்குட்டியை கரெக்டாக வளர்க்கணும். கரெக்டாக வளர்த்தா தான் அது சிங்கக்குட்டியாக மாறுதா இல்லை பன்னிக்குட்டியாக மாறுதான்ட்டு வரும். அப்போ அது கண்ணுக்குட்டி கண்டிப்பாக தான் இருக்கும். அதை கரெக்டாக வளர்க்கும்போது தான் அது கரெக்டாக இருக்கும்.
நிறைய பேர் வளர்க்குறது இல்லை. எங்கள் ஊரில் 2 ஹோட்டல் ஓனர், ஒரு ஹோட்டல் ஓனரு 2 நல்லா போய்க்கிருக்கோம். ஒருத்தர் என்ன பண்ணார், ஹோட்டலில் அவங்க பையனே சொல்கிறார், அவன் பையனை டேபிள் துடைக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறான். ஓகே கீழே உட்காரச்சுனா அப்புறம் டேபிள் துடைக்கிறதுலேருந்து தண்ணி வைப்பாப்பில், அதுக்கப்புறம் தோசை சுடுறது, அப்புறம் சர்வ் பண்ணுறது, இப்படியே வளர்த்து அதுக்கப்புறம்தான் நல்ல அனுபவம் வந்ததுக்கப்புறம்தான் இந்த அப்பாவுக்கு கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் அவன் கொண்டு கல்லால் உட்கார வைக்கிறார். அதுக்கப்புறம் அப்பா இறந்துறாரு. இறந்ததுக்கப்புறம் அந்த ஹோட்டலை அவன் எடுக்கிறான். அப்பா பண்ணதை விட அந்த ஹோட்டலு இன்னும் நல்ல வியாபாரம் ஆகுது. ஏன்னா அவனுக்கு எல்லாம் தெரியும். ஒரு மாவு மிஞ்சி போச்சுன்னா இந்த மாவை வச்சு நாளைக்கு எப்படி புளிக்காத அளவுக்கு ஒரு ஆனியன் ஊத்தப்பம் போடுறது, நிறைய விஷயங்கள் அது எல்லாம் தெரிஞ்சதுனால அந்த ஹோட்டலு கரெக்டாக ரன் பண்ணுறான். அதுக்கப்புறம் அதே ஒருத்தர் ராஜா தான், அவர் நல்லா போய் இந்த ஹோட்டலோட நல்லா போய்க்கிருந்துச்சு. அவர் பையனை ஸ்ட்ரெயிட்டாக உட்கார வச்சிட்டாரு கல்லாவில். பையன் அந்த பாசம் இருக்கும்ல, பையன் டேபிள் தரக்கூடாது, பையன் வந்து தண்ணி எடுத்துக்கூடாது, நம்ம பையன் ஓனர் பையன் அவன் போய் இப்படி சர்வ் பண்ணக்கூடாது, இப்படி நினச்சி ஸ்ட்ரெயிட்டாக கல்லால் உட்கார வச்சிட்டார். அந்த அப்பா இருக்க வரைக்கும் அந்த ஹோட்டல் நல்லா தான் ஓடிக்கிருந்துச்சு. அந்த அப்பா போனதுக்கப்புறம் முடிஞ்சு அந்த கண்ணுக்குட்டி இருக்குல்ல, பன்னுக்குட்டி ஆகிப்போச்சு. இந்த கீழேருந்து டெவலப் பண்ணாங்கள்ல, அந்த பன்னிக்குட்டி சிங்கக்குட்டியாக மாறிடுச்சு. அதனால் கண்ணுக்குட்டி சிங்கக்குட்டி ஆகிறதும் பன்னிக்குட்டி ஆகிறதும் வளர்ப்பு இருக்குது, வளர்த்து விடுறதுல இல்லை. ஒரு அப்பன் பிள்ளைய வளர்த்து விடுறதுல வேறு, வளர்ப்பு வேறு. இப்போ வளர்ப்பு ரொம்ப 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 முக்கியம். நான் திரையுலகில் வேந்தது சிவாஜி கணேசன், நரித்திரு சிவாஜி கணேசன். அப்போ என்ன எம்ஜிஆர் சிவாஜி உச்சத்தில் இருக்கார். அப்போ சங்கிலின்னு ஒரு படம், அந்த படத்தில் பிரபு அறிமுகமாகிறார். இப்போல்லாம் காமெடி நடிகர் பையனும் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ, வில்லன் நடிகரோட பையனும் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ, மியூசிக் பையனும் மியூசிக் பண்ண வரதில்ல ஹீரோ, ஃபைட் மாஸ்டர் பையன் ஃபைட் பண்ணுறதில்ல ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ. சினிமாக்காரனுக்கு புள்ளியாக பிறந்தாலே உடனே ஹீரோ தான் இன்றைக்கி. ஆனால் சிவாஜி யார் சார்? தம் பையன் பிரபு சார் அதில் வில்லன். ஏன்னா உடனே ஹீரோ ஆகிட்ட வேல்யூ தெரியாது வில்லன். அப்போ நிறைய படங்களை ஒரு குணச்சித்திர கேரக்டராக பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் அவர் ஹீரோ ஆகிறார். அதனால் இன்றைக்கும் பிரபு ஸ்கூலில் இருக்காருன்னா அந்த அந்த கன்னிக்குட்டியை சிங்கக்குட்டியாக வளர்த்துருக்காங்க அடிப்படையிலேருந்து. அதுக்கடுத்து நான் பார்த்தது சிவகுமார் சார், தங்கமான நடிகர். அவர் பையனை அவர் ஹீரோவாக்கணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. யார்? சூர்யா சார். அவர் எங்கேயோ படிக்க வச்சுருக்காரு, வேறு ட்ரெயினில் விட்டுருக்காரு. நம்ம திரையில் சில ஒரு டைரக்டர் தான் சிவகுமார் பையனை ஹீரோவாக போடுவோம் அப்படின்னு அங்கேயே பெர்மிஷனை கேட்டு அவர் கொண்டு விட்டுட்டார் டைரக்டரை. ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது எந்த பின்புலமும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு புதுமுக நடிகருக்கு என்ன ட்ரீட் பண்ணாங்களோ அதைத்தான் சூர்யாவுக்கு பண்ணாங்க. நிறைய அவமானம் செஞ்சார் சிவகுமார். ஒரு சூர்யா சார் எல்லாமே தெரியும் சிவகுமார் சாருக்கு. அங்கே தான் பையனுக்கு அவமரியாதை செய்யப்படுகிறது, சிவகுமார் பையன்ற ஒரு மரியாதையோடு அங்கே இல்லை, சாதாரண ஒரு நடிகரை நடத்துகிற மாதிரி நடத்துகிறாங்க, எல்லாம் தெரியும். அப்படி விட்டார். அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ஒரு 2 படம்ல எல்லா படங்களையும் அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இன்ன வரைக்கும் சூர்யா சார் இன்றைக்கி சிங்கம் 1, 2, 3 ஒரு சிங்கம்ல இன்றைக்கி நிற்கிறாருன்னா அந்த கண்ணுக்குட்டி சிங்கக்குட்டியாக வளர்க்கப்பட்டுச்சு. அதே குடும்பத்தில் கார்த்தி சார் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவாக இல்லை, ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் விட்டாங்க மணிரத்னம் சாரில். அங்கேருந்து அப்புறம் அவரை அமீர் சார் வந்து ஹீரோவாக அறிமுகப்படுத்தணும்ட்டு பருத்தி வீரனில் ஒரு புதுமுக நடிகர், பெரிய ஹீரோ பையனை விடுங்க, சாதா ஏதோ குடும்பத்திலிருந்து ஒரு நடிகர் வந்திருந்தால் கூட
அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருக்க மாட்டார். பருத்தி வரல அவ்வளோ கஷ்டம். வெயில ஒரு 2 hours 3 hours வெயில் நிற்க வைப்பாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. சிவகுமார் சார் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா இந்த கண்ணுக்குட்டி 2 சிங்கக்குட்டியாக மாறணும். சிவகுமார் பையங்கிறதையுமே அது எந்த ஹெல்ப்பும் பண்ணல அவர். அதனால தான் அவர் ஒரு சிறுத்தையாக மாறிட்டார். அவர் சிங்கமாக மாறினார், இவர் சிறுத்தையாக மாறினார். இது வேங்கை சிறுத்தை இன்றைக்கும் கார்த்தி, இன்றைக்கி சூர்யா சாருக்கு இன்றைக்கி இருக்கார். கார்த்தி சார் இன்றைக்கி உச்ச நடிகராக இருக்கார். பிரபு சார் இன்றைக்கும் இருக்கார். காரணம் வளர்ப்பு முக்கியம். நம்ம பையன் நம்மளே ஒரு காரில் அனுப்புவோம், நம்ம ஒரு கேரவன் கொடுப்போம், நம்ம பையனுக்கு தனியாக ஒரு மேக்கப் பண்ணி வைப்போம், நம்ம பையன் தானே, நம்ம யார் பெரிய நடிகர் தனியாக ஒரு காஸ்டியூமர் தனியாக வைப்போம், நம்ம ஒரு பையனுக்கு தனியாக கேரியர் அனுப்புவோம். இதெல்லாம் சிவாஜி சார் பண்ணல, சிவகுமார் சார் பண்ணல. என்ன சார்? சிவகுமார் சாரோட ஃபேமிலி ஃப்ரெண்டு உதயகுமார் சார் உண்மை அது. அப்போது ராஜாவாக இருக்கலாம், ராஜாவோட கண்ணு கூட்டி தான் பார்த்து வளர்க்கணும், ரொம்ப பார்த்து வளர்க்கணும். உடனே தூக்கி மேலே வச்சிட்டிங்க, முடிஞ்சு அவன் வாழ்க்கை முடிஞ்சு, அவனை நம்பி இருக்கிறதும் முடிஞ்சு. அதனால் இந்த ராஜாவோட கண்ணுக்குட்டி ரொம்ப சிறப்பாக, அது ஹீரோ சிலம்பரசன், ஆதிக் சிலம்பரசன். அவர் டிஆர் சிலம்பரசன், இவர் ஆதிக் சிலம்பரசன். ஆமாம், அந்த கிராமத்து மனவீசிய ஒரு முகம். நல்லா நடிச்சிருங்க சார், நல்லா பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அந்த அன்னூர் கதாநாயகியாகவும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், இந்த படத்தில் எல்லாமே ராஜோட கண்ணுக்குட்டி. இந்த கண்ணுக்குட்டி எல்லாருமே நாளைக்கு சிங்கக்குட்டியாக மாறணும். மியூசிக் டைரக்டர் பெரிய லெவலில் நல்லா பண்ணுறீங்க சார். நல்ல ஒரு தரமான மியூசிக். எனக்கு 80s 90s கேட்ட அந்த ஃபீல் வந்துச்சு. இந்த மொத்த டீமும் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார். ரொம்ப